சிங்களத்தில் ஒரு கவி அந்நாளிலிருந்து படிப்பாரு. படகினி வெலாவக மாகிய கல புத்துகே கெட்ட மனலா வீட்டி காக்கும் துன்னா மல்லகட்ட கமுதோ நொகமுதோ கியலா சித்துனி மட்ட மனலத புத்தே கிரி துன்னே மானும்பட்ட. நான் போன பிறகு நோட்டீஸ் கிட்டிஸ் அடிச்சிடாதீங்க, இருக்கக்குள்ளே கேளுங்க. இதை எப்படி சொல்லுவா நீ? இந்த கவிதை சொல்றது மக்ரூ ஹரா என்ன நீ எப்படி படிப்பாய் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிருங்க. போன பிறகு அந்த சங்கம் இந்த சங்கம் அந்த இயக்கம் சும்மா போடுறது, அட்ரஸும் இல்லை நம்பரும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எனவே அந்த கவிதையின் கருத்தாளம், பசி வந்த போது நான் என் பிள்ளையின் வீட்டை நோக்கி சென்றேன். தாய் எவ்வளவு உரிமை. பிள்ளையின் வீட்டை நோக்கி சென்றேன். என் பசியை பிள்ளை இடத்துல சொன்னேன். என் புள்ள என்னத்தனமா செஞ்சான், நெல்லு கொஞ்சத்தை கொத்துல போட்டு சேருல போட்டு அளந்து தரணும். நாங்கம்மா ஒரு கொத்து அரிசி எடுத்துட்டு போங்க சொல்லி கமுதோ நொகமுதோ கியலா சித்துனி மட்ட எடுப்பமா வானமான்னு நினைச்ச தாய் அப்படிதான். உங்க கண்முன்னுக்கு உங்க பிள்ளைய இன்னொரு புள்ள அடிச்சு மண்டை வடிச்சு ரத்தம் போகுது. அடிச்ச உம்மா பக்கத்துல இருக்கா, அடிச்ச உம்மா பக்கத்துல இருக்கா. அடிப்பட்டவண்ட உம்மாவை யார சொல்றாங்க, ஆமினா தாத்தா இங்க பாருங்களே அநியாயத்தை, உங்களோட புள்ள செஞ்சத கல்லால் அடிச்சு இங்க பாருங்க ரத்தம் ஓடுற. உதாரணம் அப்படிதான் நடக்குது. அவள் கண்ணினாலே கண்டாள், கல்லெடுத்ததையும் பார்த்தாள், அடித்ததையும் பார்த்தாள், ரத்தம் ஓடியதையும் பார்த்தாள். அவள் என்ன தெரியுமா பதில் சொல்ற, நீங்க வேற தாரிய கண்டு தடமாறீங்க அலிமா தாத்தா, எங்கட சின்னவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். அப்ப செஞ்சேதாரு மலக்குமாரா இல்லை, இதான் தாயன். மனம் சொல்லுகிறது, ஏண்டாரங்குட்டி செஞ்ச வேலை முழு மறுவாதி போக்குற வேலை மனம் செல்லுகிறது. ஆனால் பிள்ளையை காட்டி கொடுக்க மனம் இல்லை. அந்த உம்மாவை பார்த்து நீங்க செல்றீங்களே வாப்பா, எங்கட உம்மாக்கு இப்போ ஒன்று விளங்குது இல்லை, எல்லா பலாயும் எங்கட உம்மாவை தான் வார, எங்கட உம்மாட வாய் சரியில்லை. ஸ்தோத்திரம். நெல்லை அலைந்து கொடுத்த போது எடுப்புமா வானமா என்று நினைக்கிறாள் தாய். அப்ப கேட்டாலாம், மெனலத புத்தே கிரி துண்ணி மானும்பல். பாப்பா மகனே, நான் உனக்கு பால் தார நேரம் அளந்தா தந்தேன், 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஃபுல் அப்படின்னு. எங்க யாருக்காவது பால் குடிக்கிற நேரம் உம்மா கரண்டில எடுத்து சட்டையை பின்ன போட்டு மூடிட்டு வாயில ஊத்திருந்தா யானைக்கு ஈக்கிலால் அடிச்ச மாதிரி இருக்கும். இவன் கதறுவான். கதறு எப்படி சொன்னா மௌத்தா போறாலும் கதறுவான். அந்த தாய் ஃப்ரீ ட்ரேட் ஜோன்வார்கள், சுதந்திர வர்த்த வளையம் மாதிரி ஃபுல்லா திறந்து விட்டு இவன் அமுக்கி வச்சுட்டான். வச்சுட்டு சில இன்றைக்குள்ள பொம்பளை டிவி பார்த்து கொண்டு பாரு, ஜாய் சிவாஜி ரஜினி பாகிஸ்தான் மேட்ச் போற, பாகிஸ்தான் மேட்ச் போற, இங்க அவன் போட்டு மறுப்புள்ளைக்கு இல்லாம அவ்வளவு உறிஞ்சிடறான். அன்லிமிட்டட். அதுதான் தாய். அளக்காமல் கரண்டியில பருக்காமல் தன் மார்பகத்தை முழுமையாக கொடுத்தாள் தாய். அந்த உமாவை ஏசுறீங்களே வாப்பா, பொஞ்சாயிமார் டெலிபோன்ல செல்றதானே உங்களுக்கு. இந்த நீங்க எவ்வளவு நல்லமப்பா, நீங்க எப்படி பட்டர், உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிக்கணும். சரி சரி, வேற என்ன, நான்டா துவா கேட்கிற எல்லா மனைவிமார்களுக்கும் இப்படி மாப்பிள்ள தான் கிடைக்கணும். வேற வேற வேற, இந்த உங்களோட உண்மை சரியில்லப்பா. இந்த மாப்புன்னு என்ன பதில் சொல்லணும்? சண்டையும் குடிக்கூடாது. அம்மா இங்க வாங்கம்மா, அப்படி இருக்கலாம் தான், ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு தாய் மாதிரி தானே. ஏன்னா ஆட்டுக்கு முதல்ல வந்தது காது தானேம்மா, பொறவு தானேம்மா கொம்பு வந்துச்சு. ஏண்ட உம்மா காது மாதிரிம்மா, நீங்க வைஃப் எனக்கு கொம்பு மாதிரி. எனவே முதல் வந்த காதை கொம்பால மறைக்கலாமா? துவா செஞ்சுக்கோங்க, அவங்களோட துவா பெற்றுக் கொள்ற பாக்கியம் என்றல்லவா சொல்லு. இவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் டிசம்பர்ல வாரம் தானே, நான் பிப்ரவரியில் வாரம் தானே, நான் பார்த்துக்கோ, எனக்கு தெரியும் எங்கட உம்மா தாரு. ஒரே தரட்டு நீங்க ஒன்று யோசிக்க வேணா. டார்லிங் வேற.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்ன மூளை இல்லாத சமுதாயம். தாய் அனிஷ்குருளி வழிவாளிதை, முதலாவதாக ஒன்ன படைச்சத்துக்காக எனக்கு நன்றி செலுத்தி, இரண்டாவது செகண்ட்லி இந்த உலகத்தில் நன்றி ஒன்று செல்லணுமாண்டால் அம்மாவா தாய் தந்தை.